அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு நடவு பண்ணதை நம்ம பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு நடவு பண்ணி இப்போ 4-5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. என்னால் வீடியோஸ் போட முடியலை. நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்து இப்போ மொத்தமாக நான் போட்டுட்ருக்கேன். நம்ம மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே இந்த காட்டில் நடவு பண்ணியிருந்தோங்க. அந்த கிழங்குகள்லாம் நம்ம விற்றுட்டு அந்த குச்சியை விதை குச்சிக்காக நம்ம எடுத்து வச்சுட்டோங்க. நம்ம அப்படி விதை குச்சிக்காக எடுத்து வைக்கலைன்னா நம்ம வேறு ஒரு பக்கம் தாங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக ஹஸ்பண்ட் காடெல்லாம் நல்லா ஓட்டி சரி பண்ணியாச்சு. ஹஸ்பண்டும் இன்னொரு ஐயாவும் ஃபுல்லாக இவர் ஒருத்தரே எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐயாவையும் கூப்பிட்டு கரை எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. நம்ம எதுக்கு முன்னாடி மரவள்ளி கிழங்கு நடவு பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து ஊரில் போயிட்டு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய் தாங்க விதை குச்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அந்த தடவை நம்ம ஏற்கனவே நடவு பண்ணனால அந்த குச்சியை நம்ம கிழங்கு பிடுங்கினதுக்கப்புறம் விதை குச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருந்தோங்க. படுக்க வசமாக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் காஞ்சு போயிடும். அது மாதிரி குச்சியை பிடுங்கினோடனே நடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வதங்க விட்டு தாங்க நடுவாங்க. இந்த மாதிரி செங்குத்தாக ஒரு இடத்துல நிழல் பார்த்த இடத்துல வச்சுருந்தோம்னா குச்சி அதிகமாக பட்டு போகாமல் இருக்கும். நம்ம விதை குச்சிங்கிறது சாதாரணமாக செலக்ட் பண்ணக்கூடாது, நல்ல குச்சியாக செலக்ட் பண்ணணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சு போகாமல் இருக்கணும் குச்சி, அல்லது பூச்சி அரிச்சோ அல்லது உள்ளே ஏதாவது ஓட்டைகள் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல குச்சியாக பார்த்து செலக்ட் பண்ணணுங்க. செலக்ட் பண்ணி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் இல்லாதவங்களாம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் தாங்க கட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படாதுங்க மரவள்ளி கிழங்கு குச்சி வைக்கிறதுக்கு. ஏன்னா இது 2 அடி இப்படி தள்ளி தள்ளி தானே வைக்க போகிறோம். அதனால் நானும் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா குச்சியை நறுக்கிட்டோம். சில நேரம் பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு எங்களுக்கு நறுக்கி கொடுப்பாங்கங்க. நாங்கள் 2 பேரும் நறுக்கின குச்சியை அதுக்கு முன்னாடியே தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னாடியே அந்த கரைகளில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன் அந்த குச்சியை அதாவது சும்மா அப்படி பரப்பி விடுற மாதிரி போட்டிருந்துருப்போம். ஆனால் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ அந்த வீடியோ இல்லைங்க. அப்படி ஏற்கனவே நம்ம அந்த குச்சியை இடைவெளி விட்டு நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் அந்த கரையெல்லாம் நனைஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் 2 அடி இடைவெளியில் நம்ம நடவு பண்ணணும். இது நடவு பண்ணுறது எப்படி வேணாலும் நடவு பண்ணக்கூடாதுங்க. கணுவாக இருக்கும் குச்சிக்கிழங்கு குச்சியை பொறுத்த வரைக்கும். அதில் அந்த ஒவ்வொரு கணுவுலையும் பார்த்திங்கன்னா முளை விட்ட மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மேல் நோக்கியா அல்லது கீழ் நோக்கியான்னு தெரிஞ்சிடும். புதுசாக வைக்கிறவங்க அந்த குச்சியை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கவே கொஞ்சம் நேரம் ஆயிடும். எனக்குமே தொடக்கத்தில் அப்படி தான் குச்சியை திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கு அடையாளத்துக்கு சில பேர் சாணி இருக்குல்ல, மாட்டு சாணம், அதை கரைச்சி அதை அடையாளத்துக்குன்னு இப்படி குச்சியில் ஒரு சைடு இப்படி முக்கி வச்சுக்குவாங்கங்க. நம்ம எப்படி அதெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் போக போக எனக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. நானும் ஹஸ்பண்டுமே குச்சியையும் போட்டுட்டு நடுறதும் நாங்களே நட்டுட்டோங்க. நட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்துருச்சு பார்த்திங்களா. இதுவுமே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சே 3-4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே ஒரு தடவை களை எடுத்தான். திருப்பி போய் காட்டில் பார்த்தா பயங்கர களைங்க. மரவள்ளி கிழங்குக்கு மட்டும் களைகள் அதிகமாக வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா கிழங்கு உழுகாது. நம்ம வச்சுருக்கிற அந்த கிழங்கு ரகம் சாப்பிட்ற ரகம் தான். இதுக்கு பேர் முள்ளுவாடி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை களை எடுத்தான். திருப்பி 2வது களை எடுக்கிறதுக்கு ஆட்களை கூப்பிட்டோங்க. ஆட்கள் கூப்பிட்டு களை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரையெல்லாம் களைஞ்சி போயிடும்ல. இது மணல் காடுனால கொஞ்சம் நல்லாவே களைஞ்சிருந்துங்க. அதனால் ஹஸ்பண்டு அவர் ஒருத்தராகவே திருப்பியும் அதெல்லாம் கரை எடுக்கிறாருங்க. இதில் என்னென்னா வெயில்னால நிறையா குச்சிகள் பட்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஊடு பயிராக எதனாவது ஒன்று நட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க. இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா 10 மாதம் விளையுங்க. 10 மாதம் கழித்து நம்ம பிடுங்கணும். அதுக்கு மேலே போச்சுனாலும் அந்த கிழங்கு நெட்டி பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. கிழங்குக்குள்ளே பார்த்திங்கன்னா கருப்பு கலராக நரம்பு ஓடி இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.